வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. சித்திரை நட்சத்திரம் உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். சித்திரை நட்சத்திரம் பத்திரை மாத்து தங்கம் என்கிறது ஜோதிட பழமொழி. சித்திரை நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம், 2 ராசியில பரவி இருக்கும். அப்போ சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கன்னியா ராசியிலும், 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும் துலா ராசியிலும் அமைகிறது. அப்போ சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் குணாதிசயம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கன்னியா ராசிக்கு ராசி அதிபதி புதன், சித்திரை நட்சத்திரத்திற்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி செவ்வாய். புதன் செவ்வாய் இந்த 2 கிரக குணாதிசயங்களே பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சித்திரை 3ஆம் பாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா துலாத்துல அமைகிறது. அப்ப துலா ராசிக்கு சொந்தமானவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். சித்திரை நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். சுக்கிரன் செவ்வாய் இந்த 2 கிரக குணாதிசயமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சித்திரை நட்சத்திரக்கான குணாதிசயம் எப்படி இருக்கும் பெரும்பாலும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு செயலை செய்தாலும் திருத்தமாகவும் அழகாகவும் செய்யக்கூடிய தன்மை படைத்தவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதையதான் ஜோதிட பாடல் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடுகவே நடக்கவல்லான் கண்டதோ தானம் செய்யும், மிடுக்கமாய் காலம் தன்னில் ஈன்ற தாய் தந்தை பேணும், துடியடை மாதரோடு சுகங்களும் சுகிக்கவல்லான், திடமதாய் பேசவல்லான் சித்திரை நாளினானே என்கிறது ஜோதிட பாடல். இப்போ சித்திரத்துக்காரங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் யாரை பார்த்தாலும் இரக்க குணத்தோடு தானம் செய்யக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட இருக்கும். அடுத்து தன்னுடைய வாழ்நாள்ல கஷ்டப்பட்டாலும் தன் தாய் தந்தையருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கல்வியில் ஓரளவுக்கு படித்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்புலாம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் இவங்க சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நேர்மைக்கு பெயர் போனவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவே சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுடைய குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவங்கள் எந்த காலத்தில் ஏற்ற இருக்கும் ஒவ்வொரு பாத வாரியாக நாம் பார்க்கலாம். சித்திரை 1ஆம் பாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டால், இந்த 6 வயசு வரைக்கும் குடும்பத்தில் நல்லா தாங்க இருக்கும். நல்ல தனவரவு, செல்வம், செல்வாக்கு, உறவினர் ஆதரவு இதெல்லாம் இருக்கும். ஆக மொத்தம் செவ்வாய் திசை 6 வருஷம் நல்ல திசையே. 6லேருந்து 24 என்னன்னு கேட்டீங்கன்னா நடக்கக்கூடியது ராகு திசை. இந்த ராகு திசை என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதி நல்லா இருக்கும், நல்ல படிப்பு கொடுக்கும், பிற்பாதி கல்வியில் தடையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 26லேருந்து 40 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு குரு திசை நடக்கும். கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 24, 25, 26க்கு மேல இவர் என்ன செய்யுங்கன்னா படிப்படியா முன்னேறக்கூடிய அமைப்பு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா குரு திசையில இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதையில திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா தொழில், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 40லேருந்து 59 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு சனி திசை. இந்த சனி திசை முற்பாதி குரு திசையில் முற்பாதி எப்படியோ அது போல நல்லா இருக்கும். பிற்பாதையில கொஞ்சம் காரிய தடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து வரும் புதன் திசையும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து சித்திரை 2ஆம் பாதம் ஒரு 4 வருடங்கள் செவ்வாய் திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 திசையும் வீட்டில் 4 வருஷம் வரைக்கும் வீட்டுல என்ன கேட்டீங்கன்னா தனவரவு, செல்வம், செல்வாக்கு ஆக மொத்தம் நல்லா தாங்க இருக்கக்கூடிய அமைப்பு. 4லேருந்து 22 வரைக்கும் ராகு. இந்த ராகு திசை என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதி படிப்பு கொஞ்சம் கொடுக்கும், பிற்பாதியில படிப்பு கொஞ்சம் கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 22 38 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 24 வயசுலேருந்து இவருக்கு படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட்டு அது என்ன கேட்டீங்கன்னா குரு திசை முற்பாதி திருமண யோகம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு இருக்கு. அடுத்தது தனவிருத்தி, வீடு, வாகன யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த குரு செஞ்சு கொடுப்பார். 38லேருந்து 57 வரைக்கும் நடக்கக்கூடிய சனி திசை. இந்த சனி பகவான் திசை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்பாதி சிறப்பு, பிற்பாதி சிறப்பு இல்லை, பிற்பாதி காரிய தடை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து வரக்கூடிய புதன் திசையும் இவங்களுக்கு ஒரு சிறப்பான திசையாவே அமைய வாய்ப்பு உண்டு. அடுத்து சித்திரை 3ஆம் பாதம் 3 வருஷம் செவ்வாய் திசை நடப்பதா நம்ம கணக்கிட்டு கொண்டாலும் செவ்வாய் திசை சிறப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். தனவரவு, பொருள் வரலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 3லேருந்து 21 வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு திசை. முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பு இல்லை. முற்பாதி ராகு கல்வியை கொடுக்கும், பிற்பாதி ராகு கல்வி தடைய கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 21லேருந்து 37 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு குரு திசை நடக்கும். கிட்டத்தட்ட இந்த இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 23 24 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிப்படியா முன்னேறி அமைச்சு இந்த குரு திசையில இவங்க திருமணம் முடிச்சுப்பாங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம்,
வீடு வாகன சேர்க்கலாம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 37 இருந்து 56 வரைக்கும் நடக்கக்கூடிய சனி திசை முற்பாதி சிறப்பு, பிற்பாதி சிறப்பு இல்லை. முற்பாதி சனி என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு தொழில் விருத்தி, தன விருத்தி கொடுக்கும். பிற்பாதி என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காரியத்தடை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 56க்கு மேல வரக்கூடிய புதன் திசை சிறப்பான திசை தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது சித்திரை 4ஆம் பாதம். ஒரு வருஷம் செவ்வாய் திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டாலும் இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நல்லாதாங்க இருக்கு, அது ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது 1 to 19 ராகு. முற்பாதி படிப்பு நல்லா இருக்கும், பிற்பாதி படிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா படிப்புல கொஞ்சம் தடை கொடுக்கக்கூடிய அமைப்பு சித்திரை 4ஆம் பாதத்துக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து 19ல இருந்து 19 வயசுல இருந்து ஒரு 16, 19 ஒரு 16 என்னன்னு கேட்டீங்கன்னா 35 வயசு. இந்த 35 வயசு என்னங்கன்னா குரு திசை. இந்த குரு திசை முற்பாதி சிறப்பு, பிற்பாதி அது என்ன கேட்டீங்கன்னா குரு திசை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். 2 வருஷம் மந்தமா இருக்கும், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நடைபெற வாய்ப்பு உண்டு. வீடு வாகனம் வண்டி சேர்க்கலாம் இந்த குரு திசை செஞ்சு கொடுப்பாரு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 35ல இருந்து 54 வரைக்கும் சனி திசை. அந்த குரு திசையே தொடரும். பிற்பாதி சனியில் என்ன அப்படின்னு நடக்கும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காரிய தடை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 54 வயசுக்கு மேல வரக்கூடிய புதன் திசை இவர்களுக்கு ஒரு நல்ல திசையாவே நம்ம கணக்கீடு வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, வணங்க வேண்டிய ஆலயம் திருவாரூர், வழங்க வேண்டிய தானம் சர்க்கரை பொங்கல், அணிய வேண்டிய ரத்தினம் பவளம், அதிர்ஷ்ட எண் 3, 6, 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய், புதன், வெள்ளி. உங்களுடைய நட்சத்திர பட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா மரம் கொத்தி. உங்களுடைய பஞ்சபட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா காகம். இந்த காகம் அரசு ஊன் நடை இது போன்ற காலங்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இதுல வெற்றி பெறலாம். ரைட்டுங்களா? அடுத்தது உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, தென்மேற்கு. நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் தருமபுரியில் அமைந்துள்ள சக்கர பைரவரை வணங்குங்கள், சிறப்பை பெறலாம். வணங்க வேண்டிய சித்தர் புன்னாக்கீசர் நன்னாசேர்ங்கிற ஊர்ல இருக்கு, போய் ஜீவசமாதி பார்த்துட்டு வாங்க. அடுத்தது நீங்கள் வணங்க வேண்டிய சப்த மாதா மகேந்திரி. சித்திரை நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு காலத்திலையும் கஷ்டமோ மன கஷ்டமோ வரும்போது, மனக்குழப்பமோ வரும்பொழுது இந்த மகேந்திரி தாய்க்கு 3 எண்ணெய் கலந்து பூசணிக்காய் தீபம் வெள்ளிக்கிழமை 5 வாரம் போட்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் மென்மேலும் சிறப்படையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.